அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சதே லேட்டு தான். நைட்டு தூக்கமே வரல. நேற்று இன்ஸ்டாவில் வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். மாமா வீட்டில் தான் அம்மா இருக்காங்க. அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. என்னோடய தம்பி பற்றி நான் Q&A வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அவனோட சின்ன வயசு ஃபோட்டோ. அதை பார்த்துட்டு எனக்கு சுத்தமாக நைட்டு தூக்கமே வரல. ஒரு பொட்டு கூட தூக்கம் வரல. ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. ஏன்னா கூட பிறந்தவங்களோட இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் அவன் இருந்திருந்தா நிறைய விஷயங்களில் நான் ரொம்ப கஷ்டப்படாமல் இருந்திருப்பேன் மேபி. ஏன்னா கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அவங்க இருந்து அவங்களோட பலம், அவங்களோட சப்போர்ட் பெண்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அது இல்லைன்னு நினைக்கிறப்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி, இறைவன் வந்து எல்லாத்துலேயும் ஒரு நன்மை வச்சுருப்பான்ட்டு போக வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி பிள்ளைங்களோட ஸ்நாக்ஸுக்கு ஒரு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இது கொஞ்சம் சொதப்பிச்சு அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிவிட்டேன். 100 கிராம் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். 2 ஏலக்காய் போட்டு வறுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு அது கூட வெல்லம் இல்லைன்னா தேவையான அளவு கருப்பட்டி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சலிச்சுட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப என்னோடய மிக்சர் ஜாரில் பவுடர் ஆகலை. ஏன்னா வோல்டேஜ் வந்து காலையில் கம்மியாக தான் இருக்கும். இப்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அது நல்லா சூடாகவும் முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு அதை எடுத்து அப்படியே அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு பிடிச்சிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு பிடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக நல்லா டைட்டாக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றப்ப விற்குமோ அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேன். பால் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன் போல். என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பொட்டுக்கல்லை எடுத்து பவுடர் பண்ணிவிட்டு அந்த பவுடர் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு பிடிச்சேன். நல்லா பிடிக்கவும் வந்துச்சு. டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஐயோ போச்சு, இன்றைக்கி சொதப்பிட்டோம், ஸ்நாக்ஸுக்கு என்னடா பண்ணுவோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் உண்மையாகவே இந்த லட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சாதம், அதுக்கப்புறம் முட்டையை வேக வச்சு வறுத்து பேக் பண்ணிவிட்டேன். தக்காளி சாதத்துக்கு தக்காளி அரைச்சி ஊற்றி தக்காளி சாதம் கிண்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் பிள்ளைங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இடையில அந்த தக்காளி தோல் வராமல் இருக்கும். அவ்வளோதான், லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால கறி வாங்கிட்டு வந்துருந்தாங்க. பீஃப் தான் எடுத்திருந்தோம் இன்றைக்கி. ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, பீஃப் நீங்கள் எடுப்பீங்களா எடுக்க மாட்டிங்களான்னு. எப்போயாவது எடுக்கிறது தான். எடுத்து வறுத்து ரசம் வச்சுருவோம். அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். ஸோ இன்றைக்கான மினி விலாக் தான். தேங்க்யூ.